காவேரியோட தங்கச்சி வந்து இங்கே நிச்சயதாமில் நின்றுட்டோன்னே அப்படியே கிச்சனில் போய் ஒரு தட்டை உடைக்குதுங்க. ஐயோ இப்போ ராகினிக்கு நிச்சயதாமில் நின்றுட்டா இப்போ போயிட்டு நிவீனை போயிட்டு அவள் தொல்லை பண்ணுவாளே, ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்ட்டு உடனே நிவீனுக்கு வந்து கால் பண்ணும். நிவீன் கிட்ட வந்து சொல்லும் இங்கே வந்து நிச்சயதாமில் நின்றுச்சானும் போது அதுக்கு நிவீன் வந்து சொல்லுவார், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ஏன்னா நிச்சயதாமில் நேற்றே நின்றுட்டுது எனக்கு தெரியும்னும் போது அதுக்கு வந்து கேட்கும், இல்லை இப்போ நிச்சயதாமில் நின்றுட்டா ராகினி வந்து உங்களை தொல்லை பண்ணுவாளேன்னும் போது அவள் தொல்லைக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை, எனக்கு என்ன கஷ்டம்னா காவேரியை போய் அவள் தொல்லை பண்ணுவா, அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா, எனக்கு காவேரியை நினச்சி தான் பயம்ன்ட்டு இங்கே வந்து நிவீன் வந்து பேசும்போது அப்போ வந்து எப்போ பாரு நீங்கள் காவேரி அக்கா மேலே தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லைன்னும் போது அப்போ நிவீன் வந்து சொல்லுவார், உங்கள் குடும்பத்து மேலேயே எனக்கு அன்பு புரியுதா, உன்னோட வேலை என்ன, நீ படிக்கணும்ல அந்த படிப்பை மட்டும் போய் பாருனோன்னு எங்கே கங்கா வந்தோடனே செல்ஃபோனை வந்து மறைச்சிடும், ஏய் நீ ஏன்டி அடிக்கடிக்கு நிவீனுக்கு ஃபோன் பண்ணுறன்னும் போது இல்லைக்கா ஒரு ஹெல்ப்பு கேட்டேன் அதால் தான், ஒரு இதுமேட்லேருந்து நீ நிவீன் கிட்ட ஃபோன் பேசுன அவ்வளோதான் ஆண்டு கங்கா வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.